வெல்கம் டு எதிர்வீட்டு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்பெஷலாக நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸால் நான் ஒரு கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸால் அரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் அளவு. இது நம்ம கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வைக்கிறேன். குக்கரில் 2 ஸ்பூன் நான் ஆயில் விடுறேன். ஆயில் சூடானோன்னே கொஞ்சமாக கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். சீரகம் கொஞ்சம் போடுறேன். கடுகும் சீரகமும் பொரிஞ்சோன்னே வரமிளகா 2 போடுறேன். 2 பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கலாம். என்கிட்ட குட்டி பூண்டாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 10-15 பல் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய பல் பூண்டு இருந்தால் ஒரு 6-7 போட்டால் போதும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், மீடியம் சைஸில், அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும். நம்ம நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். ரொம்ப ஈஸியாக இந்த சாதம் செய்யலாம். தக்காளி மீடியம் சைஸில் நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இது எல்லாம் இந்த எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். காய் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த காயில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம பிரட்டி அதில் வேகும்போது அந்த காயிலெல்லாம் உப்பு நமக்கு சார்ந்து இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சமாக போடுறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இதையும் நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பிரட்டினதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த காயோட மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பிரட்டிட்டு இப்போ நம்ம இதுக்கு தண்ணி பதம் ஊற்றுவோம். இந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருக்கோம், 1/2 டம்ளர் பருப்பு எடுத்ததுனால 3 டம்ளர் நான் தண்ணி விடுறேன். இது கரெக்டாக இருக்கும். நம்ம 3 டம்ளர் தண்ணி விட்டோம்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இதுக்கு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். அஞ்சு விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கோயம்புத்தூரில் இந்த சாதம் ரொம்ப ஃபேமஸான சாதங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விடுறேன். நெய் விட்டுட்டு நம்ம அந்த சாதத்தை பிரட்டி விட வேண்டியதுதான். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.